பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோட கருத்துப்படி அனைத்து இந்திய அண்ணா திமுக வந்துட்டு ரொம்ப தப்பாக வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மக்களோட மனநிலை எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, ஏன்னா எல்லா வகையிலும் சிந்திப்பாங்க. காசு கொடுத்தா உடனே ஓட்டு போடுவானா, ஒரு 2% 3% மட்டும் தான் காசுக்காக காசை வாங்கிட்டு தைரியமாக வந்து பயத்தோட ஓட்டு போடுறது இருக்காங்க. மற்றவங்க ஒரு 8% பேர் பார்த்தீங்கன்னா வந்து காசுக்காக ஓட்டு போட மாட்டாங்க. காசை வாங்கிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. காசை வாங்கினா ஓட்டு போடுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் கடைசியாக அவங்களுக்கு என்ன சரி, எது வந்து நம்ம நாட்டுக்கு நல்லது, எது நமக்கு நல்லதுன்னு பார்த்து ஓட்டு போடுற மக்களும் சிந்திச்சு ஓட்டு போகிறவங்களும் இருக்காங்க. வணக்கம் முருகன், வாங்க சார். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த முறை வந்துட்டு நமக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுக வந்து ரொம்ப டஃப்பாக வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா வந்துட்டு 98லேருந்து 104 107 வரை வந்துட்டு அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு உள்ளது நான் என்னோட கணிப்பாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு களத்தில் வந்து நிறைய காசு வாங்கிட்டு போட்டிருந்தாலும் ஒரு 2% பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு காசுக்காக ஓட்டு போட்டுருவான். நம்ம காசு வாங்கிட்டோம், நம்ம வந்து காசு வாங்கினதுனால நம்ம வந்து நன்றி கடனுக்கு ஓட்டு போட்டாகணும்னு ஒரு 2% பேர் தான் வந்து அதை பண்ணுவாங்க. மற்ற 8% பேர் வந்துட்டு அதை யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம காசை வாங்கிட்டோம், நம்ம காசை வாங்கினாலும் சொந்த பணத்தை கொடுக்கலாம். அவங்க பணம் செலவு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அவங்க என்ன பண்ண முடியும், அதை வந்து நம்ம அரசியல் இருந்து அதை எந்த வழியில் எடுத்துக்கணுமோ அந்த வழியில் எடுத்துப்பாங்க. சில மக்களுக்கு வந்து யோசிப்பாங்க. ஏன்னா அந்த சிந்தனையோடு தான் வந்து காசை வாங்கிடுவாங்க. யாரோட காசை வாங்குறீங்க, நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அந்த காசில் வந்து எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகபட்சமாக வந்து எடுத்துக்க போகிறாங்க. சரிங்களா? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, காசுக்காக பார்க்கக்கூடிய மக்கள் வந்து 8% பேர் காசுக்காக பார்க்க மாட்டாங்க. காசை வாங்கிடுவாங்க, ஆனால் ஓட்டு அவங்களோட எண்ணத்தில் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டை போட்டுருவாங்க. ஏன்னா தன்னோட தனக்காக யார் செய்கிறாங்களோ, மக்களுக்காக என்ன நடக்கிறாங்களோ, மக்களுக்கு என்ன நன்மை இருக்கோ அதை பற்றி யோசித்து ஓட்டு போடுறவங்க 8% பேர் இருக்காங்க. இந்த 2% பேர் தான் வந்து தன்னோட கொள்கைக்காக, தன்னோட காசு வாங்கிட்டோமேன்றதுக்காக ஓட்டு போடுறவங்க 2% பேர் தான் இருக்காங்க. சரிங்களா? நம்ம மக்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு கட்டமைப்பு இருந்தது, இதை கொண்டு போய் வெளியில் சேர்க்கணும், இதுதான் வந்து தெரியும். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஊடகங்கள்லேயே நிறைய பத்திரிகைகளை படிக்கிறாங்க, படிச்சுட்டு போகிற நிறைய அலசல் ஒரு விதத்துலையும் வந்து யோசிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வருது, எது உண்மை எது பொய்ன்ற நாலேஜ் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம விஜய் வந்துட்டு நடிகர் விஜய்ன்றவர் வந்து இப்போ களத்தில் வந்து இறங்கி அரசியல் இருக்கும்போது, இது ஆரம்பத்தில் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் எப்படி அந்த வேகத்தோடு வந்தாரோ அதை மாதிரி தான் விஜய் வந்திருக்கிறாரு. ஆனால் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கும் நம்ம விஜய்க்கும் கம்பேர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட துண்டுகளை போல் யாரும் செய்யலை. ஏன்னா எம்ஜிஆர் செய்தாருன்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் செய்தது போல் வந்து செய்திருக்காரான்றது வந்து ஒரு இதுதான். என்கிட்ட கேள்விப்பட்டிருக்கோம், எம்ஜிஆர் செய்திருக்காரு கொடுத்துருக்காரு அப்படின்றது. ஏன்னா அவர் சொந்த பணத்தில் கொடுத்துருக்காரான்றது ஒரு சிந்தனை. ஏன்னா நாமெல்லாம் வந்து அது வந்து தெரியாது. ஆனால் விஜயகாந்தை வந்து நாம் வந்து களத்தில் இறங்கி போராடும் போதே வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்தை பற்றி தெரியும். ஏன்னா வந்து வெள்ள நிவாரண நிதி கொடுக்கறதுலையாக இருக்கட்டும், இந்த வந்து வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும்போது தண்ணியில் நடந்து போயிட்டு அந்த மக்களை வந்து சந்தித்த விதமாக இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த மக்களுக்கு நிறைய தெரியும். அதனால் வந்து விஜயகாந்த் வந்து இறந்து நம்ம
புரட்சி தலைவி அம்மா இருக்கும் பொழுதும் கலைஞர் கருணாநிதி இருக்கும் பொழுதுமே அவர் அரசியல் காலத்தில் வந்து நின்று போராடினவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர். சரிங்களா? இப்போ நம்ம விஜய் சாரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் சார், ஜோசப் விஜய் சாரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து களத்தில் எந்த காலத்துலையுமே இறங்கி அவரால் போராடலை. சரிங்களா? இவர் திடீர்னு ஒரு வருஷமாக 1.5 வருஷமாக தான் இவர் வந்து அரசியல் நடத்துது. ஏன்னா அப்போ வந்து அண்ணாமலை என்றவர் வந்துட்டு லண்டனுக்கு வந்து படிக்க போயிருந்தார் இல்லைங்களா? அந்த காலகட்டத்தில் தான், அந்த 3 மாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இவர் வந்து அரசியல் பிரவேசமாக வந்து இறங்குறாரு. சரிங்களா? அப்போ அந்த காலகட்டத்தில் இறங்கும்போது தான் இவர் வந்து திடீர்னு அந்த அரசியல் நோக்கம் வர ஆரம்பிச்சு. அதனால் வந்து இவர் வந்து களத்தில் இறங்கி போராடி மக்களோட மனநிலையை தெரிஞ்சு மக்களோட இருந்து மக்களோட எண்ணத்துக்கோட அவங்களோட பயணம் செஞ்சுருந்தாருன்னா வந்து நாம் வந்துட்டு சரி இவர் வரோம். ஏன்னா நாம் வந்து விஜய் வருவார் அப்படின்றது வந்து மக்கள் வந்துட்டு அந்த இடத்துக்கு போய் கூட நான் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா மனது மாறிடும். விஜய் என்ன பண்ணார், மக்களுக்காக என்ன செய்தாருன்னு. அதனால் வந்து நம்ம விஜயை வந்துட்டு வருவார், அவர் வந்து ஜெயிப்பாருன்றதுலாம் வந்து நாம் கணிக்க முடியாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து இயல்பாகவே மக்களோட நிலையை வந்து சிந்திக்க ஆரம்பிச்சிடும். நடிச்சிட்டாரு அப்படின்றதுக்காக நம்ம ஓட்டு போட்டுவிடக்கூடாது. சரிங்களா? அது அவங்களோட விருப்பம், ஏன்னா அவங்களோட எண்ணங்கள் அவங்களோட இதுபடி. ஆனால் மக்கள் வந்துட்டு விஜய்க்கு ஓட்டு போடுவார், மாற்றம் கொண்டு வருவார்னா என்ன மாற்றம் கொண்டு வரும்? ஏன்னா மக்கள் வந்து நல்லா சிந்திக்கிறாங்க. இப்போ என்னென்னா, இப்போ வந்துட்டு யார் என்ன பண்ணுறா, இவர் வந்து என்ன செய்வார், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணினார் அப்படின்னு சிந்திப்பாங்க. சரிங்களா? அதுக்கு உதாரணம் வந்து நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அவர் நிறைய பண்ணினார். மக்களுக்கு வந்து தெரியுது, விஜயகாந்த் நிறைய கொடுத்தாரு, நிறைய சேவைகள் செய்தார், கார்கில் போருக்கு நிதிகளை கொடுத்தாரு. சரிங்களா? அதே போல் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைக்கு நிதி கொடுத்தாரு, அவர் போராட்டத்தை இறங்க உண்ணாவிரதம் இருந்தார், எவ்வளவோ இருந்தார். சரிங்களா? நிறைய கொடுத்தாரு மக்களுக்கு. ஆனால் நாம் அவரோட இவரை வந்து கம்பேர் பண்ணி சில ஊடகங்களில் வந்து பேசுகிறாங்க. புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட விஜயை வந்து கம்பேர் பண்ண கொஞ்சம் கூட கிடையாது. இது ஒரு நல்ல நடிகர் விஜய் அப்படின்னு பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அவரோட தோற்றத்தை, அவரோட குணங்களை, அவர் என்ன செய்திருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு மக்களுக்கு, மக்களை எப்படி சந்திச்சார், எந்த காலகட்டத்தில் அவர் கொடுக்குறாரு, இப்போ கோயிலுக்கு போக வேண்டிய விஷயங்களாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு அவர் போயிருக்காரு, இதெல்லாம் நாம் வந்து சிந்திக்கணும். ஏன்னா மக்கள் வந்து யோசிக்கணும், ஐயோ நம்ம இந்து கோயிலுக்கு வந்துட்டார், அவர் வந்துட்டு அது கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா வந்து அரசியல்ன்றது வேறு, அரசியல்ன்றது வந்துட்டு எல்லா இடத்துக்கும் போகும். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருக்கும், அந்த எண்ணத்தோட கொள்கையோட தான் வந்து ஒரு அரசியல் செய்வாங்க. சரிங்களா? அந்த எண்ணங்கள் மாறாது. ஆனால் அரசியலில் வந்துட்டு எவ்வளோ சூட்சமங்கள் நிறைய இருக்கும், சூழ்வாதங்கள் நிறைய இருக்கும், சூட்சம விஷயம் அரசியலில் நிறைய இருக்கும். ஆனால் அந்த அரசியல் எதுக்காக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா மக்களோட நலனுக்காக இருக்கணும், தன் நாட்டுக்காக இருக்கணும். புரியுதுங்களா? இதுதான் அரசியல். ஏன்னா நாம் இதை வச்சு தான் வந்து மக்கள் வந்து இன்றைக்கெல்லாம் வந்து நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? நாம் வந்து ஒரு வாய்ப்பு எடுத்திருக்கோம், பணம் கொடுத்தா நம்ம ஓட்டு வாங்கிடலாம், பணம் கொடுத்தா நம்ம எல்லாமே செய்யலாம் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. இப்போலாம் வந்துட்டு பணம் எல்லாம் வந்துட்டு எடுத்துப்பாங்க. ஏன்னா பணம்ன்றது நீ எப்படி சம்பாதிச்சிருப்பேன்றது தெரியும், அதை வச்சு அவங்க வந்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு உண்மைக்கு ஓட்டு போகிறவங்க 2% இருந்தால், அந்த நம் நலனுக்காக ஓட்டு போகிற மக்களோட நலனுக்காக ஓட்டு போடுறவங்க 8% பேர் இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய பெர்சன்ட்லாம் வந்து கொள்கைக்காக ஓட்டு போடுவாங்க, அந்த கட்சிக்காக ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய மக்களுக்கு நன்மை கொடுக்கறது தான் இந்த எலெக்ஷனை. மக்கள் வந்து நல்லா சிந்திச்சிருப்பாங்க, அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து பல வகையில் வந்து மக்கள் வந்து நிறைய குழப்பத்தில் இருந்திருக்காங்க. சரிங்களா? யாருக்கும் போடலாம். ஏன்னா வந்துட்டு பெரும்பாலும் இப்போ மறுபடியும் நம்ம சொல்ல போனோம்னா, நம்ம விஜயை வந்து நம்ம எடுத்துகிட்டு இல்லை விஜய் புதுசாக வந்திருக்காரு அவர் ஓட்டு போடணுன்றமோ இந்த ஆதேசத்தில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து போடுவாங்க. நம்மளுடைய நலன்களை, நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க, நிறைய வந்து அனுபவம் உள்ளவங்க வந்து அதை சிந்திக்க மாட்டாங்க. என்ன காரணம் கேட்டால் அவங்களுக்கு தெரியும், நம்ம ஆவேசத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து எந்த முடிவும் சரியான முடிவும் ஆகாது அப்படின்னு. சரிங்களா? அரசியல்வாதிகளுக்கு தெரியும், இந்த ஆவேசத்தில் வந்து மக்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு 17லேருந்து ஒரு 20, 22, 26 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களாக, ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க எடுக்கக்கூடிய முடிவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து வேகமாக இருக்கும். இந்த 30 வயசுக்கு மேலே எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு சிந்திப்பாங்க, ஆழ்ந்து சிந்திப்பாங்க.
எது சரி, இவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எதுக்காக செய்திருக்காரு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம மக்களை பற்றி யோசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறவங்க வந்துட்டு பொதுவாக வந்து ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, அவர் போட்டுன்னு நினைக்க மாட்டார். அவரோட கொள்கை என்ன, அவர் என்ன செய்திருக்காரு, என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, சரிங்களா, அவரோட உணர்வு என்ன, இந்த உணர்வுலாம் பார்ப்பாங்க. நீ புதுசாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது, ஆனால் உன்னோட உணர்வு என்னன்றது வந்து மக்கள் வந்து கரெக்டாக பழிச்சு பார்ப்பாங்க, சரிங்களா. அந்த மாதிரி மக்கள் வந்து எல்லாமே உண்மை என்னன்னு உணர்ந்து தான் வந்து இந்த முறை ஓட்டு போட்டிருப்பாங்க. பெரும்பாலான பேர் வந்துட்டு ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் வந்து அதை சிந்திக்காமல் ஏதோ ஒரு சிந்தனையில வேகத்தில் போய் போடுற ஓட்டுகள் நிறைய, சரிங்களா. ஒரு கருத்துக்கள் வந்து வைக்கும் போது இந்த கருத்துக்கள் வந்துட்டு சரியாக வருமானத்தை முதல்ல பார்த்துக்கணும். ஒரு கருத்துக்கள் வந்து வைக்கிறாங்கன்னும் போது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நீதிபடி இது வந்து சரியாக அமல்படுத்த முடியுமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏதோ கருத்து பேசிட்டாங்க, ஆவேசத்தில் ஏதோ பேசுகிறாங்கன்றது அதை நாம் மனசில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த ஓட்டை வந்துட்டு நம்ம போய் போடணும், பரவாயில்ல இதெல்லாம் பேசுகிறாரு அப்படி நினச்சக்கூடாது. நமக்கு ஃபேவரட், நமக்கு வந்துட்டு சாதகமாக பேசினாலும் கூட அந்த சாதகம் சாத்தியமாக ஆக மாற்றத்தை முதல்ல நம்ம சிந்திக்கணும், புரியுதுங்களா. ஏன்னா இது வந்து நிரந்தரமாக இருக்கணும். நாம் வந்து தற்காலிகமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டால் தற்காலிகமாக தள்ளுறது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய விஷயங்களில் வந்து அது செலவாகும், சரிங்களா. ஒரு அரசனாக இருக்கக்கூடியவன், ஒரு நாட்டோட பிரதிநிதியாக இருக்கக்கூடியவன் மக்களுக்கும் நாட்டுக்கும் பொருளாதார ரீதியாக வந்துட்டு அதிகப்படுத்துறதையும் நம்ம பொருளாதாரத்தை சேமிக்கிறதையும் நம்மளோட மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறத பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், சரிங்களா. ஏதோ ஒரு ஆவேசத்தை தூண்டி விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 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 வேகத்தை தூண்டி விடுறேன்னு சொல்லிட்டு தூண்டி விட்டோன்னா அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த வேகத்தை தூண்டி விடுற மாதிரி இருந்தாலும் கூட அது வந்து பிரயோஜனமாக இருக்கணும், அதாவது லாஜிக்காக இருக்கும், சரிங்களா. அந்த கருத்துக்கு வந்துட்டு சரியான ஒரு சட்டத்தை கொண்டு வர அந்த சட்டங்கள் வந்து நிலையில் இருக்கணும், அது வந்து நிலையான சட்டங்களாக இருக்கணும். அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள், அந்த பிரச்சாரத்தை பேசக்கூடியது, இதெல்லாம் வந்துட்டு மக்கள் சிந்திச்சு அதை வந்து பயன்படுத்தணும், சரிங்களா. இதை சிந்திக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே இருந்து ஒரு 60 வயசுக்கு வரையும் வந்து இந்த சிந்தனை வந்து சிந்திப்பாங்க, இவங்கெல்லாம் வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்னு, சரிங்களா. ஒரு 60-70 வயசு உள்ளவங்க சிந்திப்பாங்க. 70 வயசு உள்ளவங்க மேலேக்கு போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஏதாவது போட்டுட்டு போன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அதெல்லாம் கடந்துட்டு போயிடுவாங்க, நீ ஏதாவது போட்டுட்டு போப்பா அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க 70 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களோட சிந்தனைகள் வேறு மாதிரி இருக்கும். இந்த 30லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சிந்தனைகள் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நல்ல தெளிவாக இருக்கும், சரிங்களா. நாட்டுக்காகவும் நம்மளோட தேசத்துக்காகவும் நம்ம மக்களோட நலனுக்காகவும் தனக்காகவும் வந்து இருக்கக்கூடிய திட்டங்கள் வந்துட்டு அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த முறை தேர்தல் வந்து கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு 4% அதிகமாகவும் 2% அதிகமாகவும் கம்மியாகவும் தான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா நாம் வந்துட்டு பெரும்பான்மை வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப டஃப்பான நபர் தான் இருக்காங்க. அதனால் நாம் வந்துட்டு யார் முன்னாடி பின்னாடின்னு சொல்ல முடியாது. அது வந்துட்டு ரொம்ப 4 அல்லது 7, 2 இதுக்குள்ளே தான் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. அதனால் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். நிறைய நம்ம பண்ணோம். ஏன்னா அது மாதிரி மக்களோட கணிப்பு வந்து அப்படி தான். ஏன்னா மக்களை வந்து நாம் வந்துட்டு பணம் வாங்கிட்டு ஒரு ஓட்டு போட நம்ம நினச்ச முடியாது. ஏன்னா நம்ம இந்த முறை தேர்தல் வந்து இந்த இது வந்துட்டு நல்லபடியாக அமையணும், அதுதான் முக்கியம்.
பார்ப்போம். ஒரு ஒன்றும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறியாக தான் வந்துட்டு ஒன்று பின்ன ஒன்று வந்துட்டு இருக்கும். பார்ப்போம். நம்ம ஒரு 4 மணிக்கு போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிசல்ட் வந்து கொடுக்குற மக்கள் வந்துட்டு நிறைய இந்த முறை பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலையில் ஓட்டு போட்டவங்கள விட பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேலே போய் ஓட்டு போட்டவங்க தான் அதிகமாக இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்போ பொதுவாக ஒரு களத்தில் வரும்போது நம்ம அண்ணாமலைன்றவர் வந்துட்டு நல்லா செயல்பட்டு இருந்தார். பெரும்பாலும் பிஜேபியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ஒரு ஏன்னு கேட்டிங்கன்னா இதே வந்துட்டு விஜயோட அண்ணாமலையும் சேர்ந்துருந்தாருன்னா வந்து பிஜேபிக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. சரிங்களா? இந்த அண்ணாமலை என்ற ஒரு கேரக்டர் வந்துட்டு நம்ம அதில் இல்லாததுனால வந்துட்டு இந்த பிஜேபியோட லெவல் எந்த அளவுக்குன்றது வந்து நம்ம இப்போது பார்த்தா தெரியும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுதான். ஏன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் நிறைய கஷ்டப்பட்டார். நிறைய வந்து நம்ம வந்து அடுத்தது திமுக எதிரி கட்சி என்ற அளவுக்கு அண்ணாமலை வந்து அந்த கட்சியை கொண்டு வந்து வளர்த்தார். சரிங்களா? இப்போ வந்து அது வந்து 2% 1%க்கான வழிகளுக்கு வந்துட்டு வகுத்துடக்கூடாதுன்றதுக்காக தான் வந்துட்டு எல்லோரோடதும். ஏன்னா வந்து ஒரு மக்கள் எல்லாம் வந்து ஒரு புது கட்சின்றது ஒன்று வந்து எதிர்பார்த்தாங்க. இது அண்ணாமலை மூலயமா வந்து நிறைய எதிர்பார்த்தாங்க. சரிங்களா? அண்ணாமலை வந்து களத்துக்கு வரும்போது மக்கள் எல்லாம் வந்துட்டு எல்லா கட்சிக்காரங்களுமே வந்து அண்ணாமலை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? ஏன்னு கேட்டால் அதையும் தாண்டி அண்ணாமலையோட ஒரு கருத்துக்களும் அவ்வளோ ஒரு சிறப்பானது. எல்லாமே ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள், எல்லாமே நடைமுறைப்படுத்தக்கூடிய கருத்துக்களோட அண்ணாமலை கருத்தாக இருந்தது. ஏன்னா அண்ணாமலை வந்துட்டு அவரோட இதோட இருந்தால் நம்ம விஜயோட இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து இருக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா அண்ணாமலை எல்லாமே அடிச்சுட்டு வந்துருப்பார். ஏன்னா அண்ணாமலையோட ஒரு பேச்சும் அவ்வளோ ஒரு கருத்துக்கள் இந்த பேச்சுங்க. சரிங்களா? எல்லாமே வந்து நடைமுறையில் உள்ள பேச்சுகள். அது மாதிரி நிறைய நம்ம வந்துட்டு பேசலாம். ஏன்னா அண்ணாமலையோட இருந்ததுன்னா இந்த கட்சி வந்து இன்னும் மேலே வந்துட்டு வந்திருக்கோம். பிஜேபி வந்து நிறைய இடங்களில் வந்துட்டு போட்டு ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா நாம் பாராளுமன்ற எலெக்ஷன்லேயும் நம்ம பார்த்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு திமுக அடுத்தபடியாக பல இடங்களில் வந்துட்டு 2வது இடமா வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜேபி தான். சரிங்களா? நாம் சொல்லும் மற்ற கூட்டணிகள்லாம் அந்த மற்ற கூட்டணிக்கு வந்துட்டு ஓட்டு வந்து அவ்வளோ இருக்குமான்றது சந்தேகம். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டாளி மக்களுக்கு வந்து ஓட்டு சதவீதம் உண்டு. ஏன்னா அவங்க வந்து நிறைய தொகுதிகளில் வந்துட்டு அவங்க மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. மற்ற கூட்டணிகள் வந்து இருக்கான்றது வந்து சந்தேகம். ஏன்னா அது வந்து அண்ணாமலையால் வந்த கூட்டங்கள் தான். அண்ணாமலைக்கு வந்த ஓட்டு சதவீதம் அந்த பாராளுமன்ற எலெக்ஷன் வந்து விழுந்திருக்கு. ஏன்னா பாராளுமன்றம் வேறு, நாடாளுமன்றம் கிடையாது. மக்களுக்கு வந்துட்டு யார் வந்து முகம், யார் நல்லவர்கள், யார் நல்ல கருத்துக்களை கொண்டு வந்து நாடாளுமன்றமாக இருக்கட்டும், இந்த எம்எல்ஏ எலெக்ஷனாக இருக்கட்டும், எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு யார் நல்லவங்கன்றது தான் முக்கியம். அங்கே யார் நல்ல கருத்துக்கள் சொல்கிறாங்கன்னு தான் முக்கியம். சரிங்களா? அதே மாதிரி வந்து நம்மளுடைய அண்ணாமலை நிறைய கருத்துக்களை சொன்னார். அதில் நிறைய இந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களாக இருக்கட்டும், நிறைய பேர்களாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அண்ணாமலை நிறைய எதிர்பார்த்தாங்க. நீங்கள் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்திருந்தால் நிறைய ஓட்டுகள் வந்து நம்ம பிஜேபி என்ற ஒரு இது தனித்து இருந்தாலுமே வந்து பெர்சன்டேஜ் அதிகமாக எடுத்திருப்பாங்க. ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்கலைன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பெரும்பான்மையான இடத்துக்கு வந்துட்டு 2வது இடத்துக்கு எதிர்கட்சியாகவோ வந்து அமரத்துக்கு வந்து பிஜேபிக்கு அவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நாம் வந்து இந்த பாராளுமன்ற எலெக்ஷனோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் இருந்தது. சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கான நம்ம நிறைய ஓட்டுகள் வந்து ஏன்னா மக்களோட நிலையம் வந்துட்டு அண்ணாமலை பக்கம் வந்து நிறைய சாய ஆரம்பிச்சது. மக்களை வந்து அண்ணாமலை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த நம்பக்கூடிய அளவுக்கு நிறைய காலத்தில் இறங்கி பண்ணினார். அண்ணாமலை மேலே நம்பிக்கை வந்தது. இந்த எலெக்ஷனில் வந்து அண்ணாமலை வந்துட்டு கூட்டணி வந்து அதிமுகவோட கூட்டணி போகவே வந்துட்டு அண்ணாமலை வந்து நிராகரிக்கக்கூடிய நிராகரிக்கல அவர் வெளியில் வந்துட்டார்.